ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரோச் ஒர்க். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது ப்ரோச் ஒர்க். பாருங்கள், நான் ஒரு ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது ஸ்டாக்கின் கிளாத்து, இது வந்து ஒயர், அதாவது கம்பி. இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்குரிய கம்பி இது, ஓகேவா? இந்த கம்பி இது வந்து மெஷர் பண்ணுறதுக்காக சும்மா ஏதாவது ஒரு மூடி, இதை பண்ணுறதுக்காக ஒரு மூடி, ஏதாச்சும் ஒரு மூடி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, பாட்டில் மூடி மாதிரி. இது வந்து இந்த சின்ன பெடல் பண்ணுறதுக்கு. இது என்ன அப்படின்னா, நூல் கண்டு இருக்குல்ல, அது தீந்து போன கண்டு, வெறும் கண்டு, ஓகேவா? இந்த கண்டு தான் இது. நம்ம மெஷர் பண்ண அளவு வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ரோல் மாதிரி இருந்தால் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பீட்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன், அப்புறம் டியூப் பீட் எடுத்திருக்கேன், குட்டி குட்டி சுகர் பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணி, இந்த பாருங்கள், இது வந்து ஸ்டோனு, ஜர்கான் ஸ்டோன்லேயே. இது என்ன அப்படின்னா கிளிப் ஸ்டோன், அதாவது ஜர்கானில் கிளிப் ஸ்டோன்லேயே இது வந்து தைக்கிற மாடல் அந்த ஸ்டோனு. இது வந்து டியூப் பீடு, ஒயிட் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சரியா? இப்போ வந்து இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது தாங்க ஸ்டாக்கின் கிளாத்து. இது வந்து ஒரு கிளாத்து, ஸ்டாக்கின் கிளாத். இது பேர் சாக்ஸ் மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். இது பாருங்கள், இழுத்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது ரொம்ப இழுத்துடக்கூடாது, கிழிஞ்சிரும், கொசு வலை மாதிரி இருக்கும். அதனால் இது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த கலரும் இது அதே தான், ஸ்டாக்கின்ஸ் கிளாத் தான். இந்த கிளாத் வச்சு ஃப்ளார்ஸ் வந்து நிறைய பண்ணலாம். டிசைன் எப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுதான் இதுக்குரிய மெட்டீரியல்ஸு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு, இந்த ஒயர்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மோல்டுக்கு நம்ம வச்சுக்கிறோம் இது, ஓகே? இப்போ இந்த கம்பி எடுத்து இதை பாருங்கள், இப்படி நான் சுற்றுறேன். கரெக்டாக அந்த வளையத்துக்கு ஏற்ற மாதிரி சுற்றிட்டு மீதி இருக்கிறத ரெண்டையும் நல்லா வளைச்சி இந்த மாதிரி சுற்றி முடிச்சு மாதிரி போட்டுக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டு இதை கழட்டிடுங்க. ஸோ இது ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கிது. இந்த ரவுண்ட் ஷேப்பை, இந்த தேவையில்லாத கொஞ்சத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க, கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நீளமாக வேணாம். நீளமாக இருந்தால் பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம தைக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இது ஒரு வளையம், அதாவது ஒரு பெட்டலுக்குரியது. இப்போ இதை வந்து இந்த ஸ்டாக்கின் கிளாத் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வளையத்தை எடுத்துக்கோங்க. வளையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டக்குன்னு வளைஞ்சிரும். அதனால் மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த வளையம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி துணி இப்படி மேலே போட்டு நல்லா பாருங்கள், மெதுவாக பாருங்கள். துணியை இப்படி ஃபுல்லாக போட்டு அதை மெதுவாக இழுக்கணும். ரொம்ப வேகமாக இழுத்துறாதீங்க, இழுத்திங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அதனால் துணி சாஃப்டானதுனால மெதுவாக இழுத்து அந்த எட்ஜு, நம்ம முடிச்சு போட்டோம்ல கம்பியை, அந்த இடத்துக்கு துணியையும் இப்படி கொண்டு வந்தீங்கன்னா, அது பாருங்கள், சுற்றி பாருங்கள், துணி லைட் கலர் ஷேடாகவும் நடுவில் அந்த சுற்றுற இடத்துல வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாகவும் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஃப்ளவர் எப்படி இருக்கும், நடுப்பகுதி வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும்ல, அதே ஷேப் வந்து இதில் கிடைக்கும், அதே ஷேடிங் கிடைக்கும். பூ தைக்கிற நூல் இல்லை, சாதாரண சூயிங் த்ரெட்டே இந்த கலர்லேயே நான் எடுத்து பூ கட்டுற மாதிரி இதை பாருங்கள், அந்த கழுத்து பகுதியில் நல்லா சுற்றி டைட் வச்சுட்டு அப்படியே நம்ம பூ கட்டுற மாதிரியே ஒரு லாக் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா டைட்டாக வர்ற வரைக்கும் ஒரு 2-3 முடிச்சு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் ஒரு பெட்டல். இந்த பாருங்கள், இப்போ இந்த பெட்டலை எப்படினாலும் நம்ம வளைச்சிக்கலாம். நான் வச்சுருக்க இந்த டிசைன் வந்து எப்படி வளைக்கலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இப்படி நடுப்பகுதியில் ரவுண்டாக இருக்குல்ல, நடுவில் லைட்டாக அப்படி அமுக்குங்க. லைட்டாக நம்ம அமுக்கிறப்ப மீதி 2 சைடு வந்து கொஞ்சம் தூக்கி வரும், நடுவில் அமுங்கிரும். மற்ற 2 பகுதியும் லெஃப்ட்டும் ரைட் சைடும் கொஞ்சம் தூக்கி வந்தோன்னா அதை லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணணும், ஓகேவா? ஒரு சைடாக அப்படி கீழே அப்படி இழுத்தோம்னா, அப்படி கையை வச்சு 2 விரல், ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் வச்சு லைட்டாக இழுத்து அது பெண்ட் ஆயிரும். பாருங்கள், அப்படியே ஃப்ளார் பெட்டல் ஆயிரும். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்படி நடுவில் அமுக்கணும்னா அப்படியே உள்ளே போகுதா,
இப்போ இந்த 2 சைடு வந்து லைட்டாக நம்ம பெண்ட் பண்ணணும். அப்படியே கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மேலே கீழே லைட்டாக மேலேயோ இல்லை கீழேயோ ஏதாவது ஒரு பகுதியில் நம்ம அமுக்கணும்னா அது இந்த பாருங்க இப்படி லைட்டாக அமுக்கணும். அமுக்குனா அப்படியே ஒரு பெண்டோடு அது கிடச்சிரும் ஒரு பெட்டல். அவ்வளோதான். இதை நம்ம எப்படினாலும் திலகம் ஷேப்னாலும் பண்ணலாம், என்ன ஷேப்னாலும் நம்ம வச்சுக்கலாம், ரவுண்ட் ஷேப்பும் வச்சுக்கலாம். இந்த கம்பி வந்து நல்லா நமக்கு பெண்ட் ஆகிறனால நம்ம ஃப்ளவர் பெட்டல் எப்படினாலும் டிசைன் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நடுவில் அமுக்கிடுறேன். 2 சைடும் லைட்டாக கீழே கூடி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு அப்படியே ஒரு கர்வ் வடிவம் கிடைக்கும். இந்த மாதிரி மெதுவாக பண்ணுங்கள், கம்பியும் டக்குன்னு உடஞ்சிரும். அதனால் மெதுவாக பண்ணுங்கள். அவ்வளோதான். 6 பெட்டல் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி பெட்டல் வந்து அது அப்படியே இருக்கட்டும், அது ரவுண்ட் ஷேப் தான். அதுவும் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ இந்த நான் முதல் சொன்னேன்ல நூல்கண்டோட காலியான அந்த குப்பி எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த பாருங்கள் கம்பி, அந்த கம்பி எடுத்து நான் மெஷர் பண்ணுறேன் ரவுண்டாக வச்சு இப்படி சுற்றிக்கிறேன். ஒரு 4-5 தடவை சுற்றினோம்னா அது லாக் ஆயிரும். அப்படியே மெதுவாக வெளியே கழட்டிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஷேப் கிடச்சிரும், என்ன சைஸ் வேணுமோ. இது வேண்டாம் இருக்குது அப்படின்னா நம்ம காலியான WA பேட்ரி இந்த மாதிரி ரவுண்டாக என்ன இருக்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் மோல்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த ஷேப் ரவுண்டு, குட்டி ரவுண்டு. இப்போ இதில் வந்து அதே மாதிரி தான் நம்ம பண்ண பெட்டல் மாதிரியே இந்த ரவுண்டு குட்டி வளையத்தை இந்த துணியில் வச்சு நான் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பார்க்க நல்லா ஆரஞ்சாக இருக்கும், நம்ம இழுக்கிறப்ப லைட்டாக ஆரஞ்சு மாதிரி வரும் அது. இந்த பாருங்கள், இப்படி நல்லா இழுத்து அந்த கம்பியை எங்கே முடிச்சு போட்டோமோ அதே இடத்துல துணியையும் இப்படி பிடிச்சி சுற்றுறேன். பாருங்கள், அந்த ஷேடிங் வந்துருச்சா? லைட் அண்ட் டார்க் ஷேடாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டு அதே மாதிரி அந்த கழுத்து பகுதியில் அந்த நூல் சூயிங் நூல் வச்சு நம்ம தைக்கிற நூல் வச்சே அதே கலர்லேயே மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுத்து பகுதியில் அப்படி டைட்டாக வச்சு சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி லாக் போட்டுறேன். இந்த மாதிரி அவ்வளோதான். இவ்வளோதாங்க பெட்டலு. நான் போன அந்த பெட்டல் பண்ணுறப்ப கட் பண்ணுறது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், இதில் காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ முடிச்சிட்டோம்னா இந்த பாருங்கள், இந்த கழுத்து பகுதி மீதி துணி இருக்கா, இந்த நூலையும் கட் பண்ணிக்கோங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு மீதி துணியையும் நல்லா ஒட்ட வெட்டிடுங்க. அதனால தான் நான் முதல்ல கம்பி வந்து எக்ஸஸாக இருந்தால் வெட்டினேன். ஏன்னா இல்லைனா இது மாதிரி நம்ம பெட்டல் பண்ணுறப்ப கீழே அடியில் அது நீட்டிக்கிட்டு இருக்கும், நம்ம வச்சு தைக்கிறப்ப டிஸ்டர்பாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ இது 6 பெட்டல். அந்த லைட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, பீச் கலரில், அது ஒரு 6 பெட்டல் எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ப்ரோச் ஒர்க் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ப்ரோச் ஒர்க் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம பண்ணுறது என்னென்னா ஆரி நீடிலில் பண்ண மாட்டோம், நார்மல் நீடிலில் தான் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி நார்மல் நீடில் தான் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே எடுக்கிற மாதிரி ஜர்தோசி நம்பர் 10 தாங்க எடுத்திருக்கேன். அந்த ஊசி தான் எனக்கு கரெக்டாக வரும், ஒல்லியாக இருக்கும், நம்ம எந்த பீடுனாலும் கோர்த்துக்கலாம். அதனால் இது தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் நூல் எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இப்போ அடியிலேருந்து மேலே கொண்டு வரேன். ஒரு பெட்டல் வச்சுருக்கேன் பாருங்கள், அடியிலேருந்து மேலே கொண்டு வந்து நடுவில் குத்துறேன். அதான் அந்த நம்ம லாக் பண்ணோம்ல, கழுத்து பகுதி லாக் பண்ணோம்ல, அந்த இடத்துல குத்தி குத்தி எடுக்க போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தைக்க முடியும். அப்போ தான் அந்த பெட்டலுமே க்ரிப் அந்த துணியில் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி மறுபடியும் ரைட் சைடு கொண்டு வரேன். அந்த முடிச்சுக்கு கொண்டு வந்து மறுபடியும் நடுவில் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அந்த பெட்டல் வந்து துணியிலேருந்து ஷேக் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி நம்ம குத்தி எடுக்கிறப்ப தான் ஃபுல் க்ரிப் அதுக்கு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம க்ளூ போட்டு ரொம்ப ஒட்ட போகிறது கிடையாது, க்ளூ ஒர்க்கு கிடையாது, எல்லாமே ஸ்டிச்சிங் ஒர்க்கு தான். நார்மல் நீடியில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு நல்லா பாருங்கள், எவ்வளோ டைட்டாக வச்சு தைச்சிடுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து அது எதுனாலும் நமக்கு வந்து நம்ம இன்கேஸ் நம்ம ப்ளவுஸில் பண்ணுறோம், வாஷ் பண்ணாலும் அது போகாது. நல்ல ஸ்டிஃபாக நீங்கள் தைச்சி வச்சுருங்க. இப்போ அடுத்த பெட்டல் அது பக்கத்துலேயே
அதாவது அந்த பெட்டல் வந்து லைட்டாக அதுக்கு மேலே உட்கார்ற மாதிரி, மொதல் பெட்டலுக்கு 2வது பெட்டல் வந்து லைட்டாக மேலே உட்கார்ற மாதிரி வச்சுட்டு அப்படியே அதையும் தைச்சிருங்க. இதே மாதிரி எவ்வளோ டைட்டாக தைக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக தைச்சிருங்க. அந்த கம்பி நம்ம கழுத்து பகுதி லாக் பண்ணோம்ல, அதுக்கு உள்ளே மட்டும் தைக்காதீங்க. உள்ளே வச்சு நம்ம தைச்சோம்னா துணி கிழிஞ்சிரும். அதனால் அந்த முடிச்சு மாதிரி வருதில்ல, அதிலே குத்தி குத்தி எடுங்க. எடுக்கிறப்ப நல்லா டைட்டாக அது நின்றும். அவ்வளோதான். பாருங்கள், மொதல் பெட்டல் வந்து 2வது பெட்டல் பாருங்கள் லைட்டாக அந்த இடம் அப்படி உட்காந்த மாதிரி. அதே மாதிரி 3வது பெட்டல் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு மேலே அப்படி உட்காந்தா தான், மேலே மேலே வந்தால் தான் அது நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று கரெக்டாக அந்த அந்த ஃப்ளவர் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கேப் இல்லாமல் இருக்கும். அந்த அடர்த்தி வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரியே தைக்கணும். மெதுவாக தைங்க, சரியா? அந்த மாதிரி பாருங்கள், சூப்பராக தைச்சாச்சு. இப்போ அடுத்து இந்த குட்டி பெட்டல் வைக்கலாம். 6 பெட்டல் பெருசு வச்சாச்சு. இதுக்கு வந்து நடுவுலையும் இப்படியும் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். நான் இந்த பெட்டலுக்கு கீழே வைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி கீழே அந்த முடிச்சு போட்ட இடத்துலையே நான் தைக்கிறேன். அந்த இடத்துல லாக் பண்ணி ஒரே இடத்துல நடுவில் வந்து எல்லா முடிச்சுமே ஒரே இடத்துல வர்ற மாதிரி. அப்போ தான் நடு இடம் அழகாக இருக்கும். நம்ம எதாவது வச்சு கவர் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டே இருங்க. இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ப்ரோச் ஒர்க் அப்படின்றது வந்து ஆரி தெரியாதவங்க கூட பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் என்ன மெட்டீரியல் இருக்கோ, ஒரு 4 பீடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா அதை வச்சே நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டியாக நிறைய பண்ணலாம். ப்ரோச் ஒர்க் வந்து எண்ட்லெஸ் டிசைனு, அவ்வளோ க்ரியேட்டிவிட்டி டிசைன்ஸ் இருக்குங்க. அதனால் உங்கள் ஓன் ஐடியாவில் ஏகப்பட்டது நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தச்ச ப்ளவுஸ் மேலே டிசைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு இந்த ப்ரோச் ஒர்க் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகேவா? ஆரினா நம்ம ஃப்ரேமில் தான் பண்ணுவோம், ஃப்ரேமில் மாட்டி. இது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃப்ரேமில் மாட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி துணியாக இருந்தாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். தச்ச ப்ளவுஸ்லேயோ தச்ச குர்த்திலேயோ பாவாடை சட்டையிலையோ எதுலனாலுமே நம்ம மேலே வந்து நார்மல் நீடில் வச்சு இது என்ன டிசைன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியா தான். ரொம்ப சீப்பான, அதாவது ரொம்ப அது இதுக்காக எக்ஸ்பென்சிவ் ஆகாது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 6 பெட்டலுமே பண்ணிட்டேன். இப்போ ஒரு லீஃப் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டலை, அந்த பாருங்கள் இந்த லீஃப் பாருங்களேன். இந்த லீஃபு இந்த எட்ஜ் பகுதியில் ஒரு ஓட்டை இருக்கும். இந்த லீஃபை வந்து நடுவில் இப்படி வச்சு இப்படி தைச்சோம்னா அழகாக இருக்கும் இல்லையா? வெறும் ஃப்ளாரை விட 2 லீஃப் வச்சா அழகாக இருக்கும். அடியிலேருந்து ஊசியை கொண்டு வரேன். இந்த பாருங்கள், அந்த பெட்டல் 2 பெட்டலுக்கு நடுவில் அடியிலேருந்து ஊசியை கொண்டு வந்து இந்த இடத்துல அந்த இலையில பார்த்திங்களா, அதில் தைச்சி மறுபடியும் அடியிலே கொண்டு போயிடுறேன். ஓகேவா? இந்த மாதிரி வைக்கிறப்ப நல்லா அது நின்றுக்கிறோம். இன்னொன்று அது ஷேக் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த எட்ஜு பகுதியை லைட்டாக தூக்கி கொஞ்சம் நல்லா க்ளூ அப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா இதை வந்து 2வது தடவை நம்ம தைக்க முடியாது. ஒரு தடவை தான் தைச்சிருக்கோம். இன்னொரு தடவை தைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இலை பகுதி வந்து அடியில் போயிடுது, அந்த ஓட்டை வந்து அடியில் போயிடுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி இதே மாதிரி இந்த சைடு அந்த பாருங்கள், அந்த ஹோலில் விட்டு திருப்பி அடியிலே விட்டு அதை தைச்சிட்டு அடியில் நல்லா கம் போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடு 3 லீஃபு. ஓகேவா? அவ்வளோதான், இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த நடுப்பகுதியில் டிசைன் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து சில பீட்ஸ் வந்து காட்டலை ஃபஸ்ட்டு, அது என்னென்னு நான் இப்போ காட்டிடுறேன். இன்னும் கொஞ்சம் பாருங்கள். வந்து அந்த ஒரு ஒயிட் பீடு வச்சேன்ல, இந்த பாருங்கள், இந்த ஒயிட் பீடு இதை வச்சிடுறேன். அந்த முடிச்சு மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா ஃப்ளவருக்கு, அது எல்லாமே மறையணும். இன்னொன்று நடு சைடு வந்து கொஞ்சம் வந்து எம்போஸாக இருக்கணும். அப்போ தான் ஃப்ளவருக்கு வந்து அழகாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த பீடெல்லாம் வச்சோம் அப்படின்னா பாருங்கள், ஃபுல்லாக கவர் ஆயிரும். நம்ம நடுவில் என்ன தைச்சாலும் அது நமக்கு வெளியே தெரியாது அசிங்கமாக. அதனால் மேக்ஸிமம் நடுப்பகுதி வந்து கொஞ்சம் நிறைய ஏதாவது க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா
பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம முன்னாடி தைச்ச பெட்டல்ஸோட அந்த எந்த ஒரு பிசுறும் நமக்கு வெளியே தெரியாது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. எங்கேருந்து எதை ஆரம்பித்தோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு நடுப்பாட்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீடு நல்ல பெரிய பீடுங்க. இது எப்படியும் ஒரு 6-7 mm இருக்கும். என்கிட்ட இருந்துச்சு, அப்படியே அதை வச்சுட்டேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்டோன் வந்து பாருங்கள் தைக்கணும். அடியில் வந்து 3 ஓட்டை இருக்கும். ஏதாவது ஒரு 2 ஓட்டையில் நீங்கள் கோர்த்து இந்த ஸ்டோனை வந்து தைச்சி திருப்பி நான் உள்ளே விட்டுறேன். இது என்கிட்ட ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து கிளிப் ஸ்டோனில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒட்டுற மாதிரியும் வரும், இது தைக்கிறது. இந்த ஸ்டோன் ஒரு 3 வச்சோம்னா இன்னும் ஹைலைட்டாக நல்லாயிருக்கும். அது பிளிங்க் ஆகிறப்ப இந்த மாதிரி. இனி அடுத்தடுத்து நான் நிறைய வீடியோஸ் வந்து ப்ரோச் ஒர்க்கும் நான் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது. அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், பிகினர்ஸ்க்கும் நிறைய யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், 3 ஸ்டோன் வச்சுருக்கேன், 3 பீடு வச்சுருக்கேன். இப்போ நடுவில் வந்து நம்ம அந்த டியூப் பீடு வச்சுருந்தோம்ல, அந்த டியூப் பீடை வந்து 2 டியூப் பீடாக கோர்க்குறேன். அதாவது 2 டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு. எதனால் அப்படின்னா 2 டியூப் பீடு வந்து நல்லா கொஞ்சம் எம்போஸாக தூக்கி காட்டுற மாதிரி, அந்த ஃப்ளாருக்கு நடுவில் வரும்ல அந்த ஒரு பகுதி மாதிரி இந்த பாருங்கள் வச்சுட்டு பீடை மட்டும் விட்டுட்டு டியூப் பீடை மட்டும் உள்ளே விட்டுட்டு நடுவில் அப்படியே நிப்பாட்டுறப்ப அந்த பீடு மட்டும் அழகாக தூக்கி காட்டும். அடியில் வந்து டியூப் இருக்கும், நடுவில் வந்து பீடு வந்து தூக்கி காட்டும், எம்போஸாக இருக்கும். ஆல்ரெடி ஹேங்கிங் மெத்தட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல, வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான். இப்போ பீடை ஃபுல்லாக தள்ளிட்டு பாருங்கள், இந்த டியூப் பீடில் பாருங்கள், அதை மட்டும் தான் கோர்க்குறேன். சுகர் பீடை தள்ளிட்டு அதை மட்டும் கோர்க்குறேன். 2 டியூப் பீட் கோர்க்குறேன். அடுத்து ஒரு சுகர் பீட் கோர்க்குறேன். சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மறுபடியும் டியூப் பீடில் ரிவர்ஸில் அப்படியே ஊசியாக நான் விடுவேன். ஓகேவா? பாருங்கள் எப்படி பண்ணுறேன். தள்ளிட்டு சுகர் பீடை தள்ளிட்டு மறுபடியும் டியூப் பீடில் மட்டும் நம்ம இப்படி உள்ளே விட்டு திருப்பி அடியில் கோர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே அழகாக நின்றுக்கிறோம். 3மே அப்படி பாருங்கள் தூக்கிக்கிட்டு எம்போஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் ப்ரோச் ஒர்க்கு. நிறைய வெரைட்டி இருக்குது. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.